2025 சாம்பியன்ஸ் டிராஃபி பார்த்தோம் அப்படின்னா நிறைவு கட்டத்தை எட்டிருச்சுன்னு சொல்லணும். 2025 சாம்பியன்ஸ் டிராஃபில 4 டீம்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்தியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியான்னு. சாம்பியன்ஸ் டிராஃபியோட லீக் மேட்சோட இறுதி மேட்ச் பார்த்தோம் அன்னைக்கு துபாயில இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே நடந்து முடிஞ்ச 2 மேட்ச்லயும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா நல்ல வின்னிங் தான் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடின 2 மேட்ச்லயும் பார்த்தோம்னா இந்தியன் பிளேயர்ஸ்கள் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. இந்த 3வது மேட்ச் தான் பார்த்தோம்னா ரொம்பவுமே டஃபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நியூசிலாந்து ஹோம்ல இந்தியாவை தோக்க உடைச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம 2019 செமிஃபைனல்லயும் பார்த்தோம்னா இந்தியாவை தோக்கடிச்சிருந்தாங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி ரைவல்ரி நீண்டுகிட்டே போகுது. அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்களான்ற மாதிரி இன்னையோட மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்ப எவ்வளவு தூரம் பேசுறியா, அந்த மேட்சுக்கு ரிவ்யூ கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு 2025 சாம்பியன்ஸ் டிராஃபிக்காக நிறைய கிரிக்கெட் தகவல்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம். ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடதான் நேரம் கை கூடலாம்னு சொல்லணும். சரி, மிச்சம் இருக்கிறனாலயாச்சும் நம்ம எடுத்து வச்ச வீடியோ போடலான்னு இப்போ இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஒரு வீடியோல என்ன ஒரு கிரிக்கெட் தகவலை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிரிக்கெட்ல டக் அவுட் எவ்வளவு மோசமானதுன்னு. மட்டும் இல்லாம இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸே பார்த்தோம் அப்படின்னா டக் அவுட் ஆயிருக்காங்க. ஏன் டான் பேட்மேனே பார்த்தோம் அப்படின்னா டக் அவுட்ல ஆயிருக்காரு. இந்த டக் அவுட்ன்ற வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்ப கண்டுபிடிச்சாங்க, யாருக்கு கண்டுபிடிச்சாங்க, வரலாறு என்ன, அது மட்டும் இல்லாம இந்த டக் அவுட் பார்த்தோம் அப்படின்னா 8-9 வகை போட்டு இருக்காங்க. அந்த டக் அவுட்ல என்னென்ன எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோல்டன் டக் ஒண்ணுதான் தெரியும். ஆனா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் டக், பிளாட்டினம் டக், டைட்டானியம் டக், சில்வர் டக்குன்ற மாதிரி அது ஒரு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது எல்லாம் பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு முன்பு வணக்கம், நான் உங்கள் மதுரை குருவி. கிரிக்கெட் வரலாற்றிலே பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெஜெண்ட்ல இருந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு டெபியூட்டன்ட் வரைக்கும் கூட உங்களோட கிரிக்கெட்டிங் கரியர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டக் அவுட் ஆச்சு ஆயிருந்திருப்பாங்க. டக் அவுட்ன்றது எந்த ஒரு பெரிய பேட்ஸ்மேனுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் டான் பிராட்மேன் கூட பார்த்தோம் அப்படின்னா டக் அவுட் ஆயிருக்காரு. இருந்து இப்ப இருக்க விராட் கோலி வரைக்குமே பார்த்தோம்னா டக் அவுட்ல ஆயிருக்காங்க. இப்ப நம்ம இந்த டக் அவுட் இந்த 0 ரன் சொல்றோமே, எதனால இந்த 0 ரன் டக் அவுட்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. முதல்ல இந்த டக் அவுட்ன்ற டேர்மை யாரு யூஸ் பண்ணா, எப்போது யூஸ் பண்ணா, எப்ப இருந்து இது வழக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம் டிராவல் பண்ணி போகணும் 1866க்கு. எதுக்குப்பா 1866க்கு டைம் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னா, இந்த ஒரு 1866 தான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஜீரோக்கு டக்குன்னு டேர்மான வைக்கப்பட்டது. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸிபிஷன்ல மேட்ச் வைக்கப்பட்டது. இதற்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரிப்பா, இந்த 1866ல எந்த 2 டீமுக்கு நடந்ததுல டக் அவுட் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்துல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச்ல தான் பார்த்தோம்னா முதல்ல டக்குன்ற வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்ட மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமைச்சர் ஐசிங்கரின்ற டீமுக்கும் நார்ஃப்ளோக்ன்ற ஒரு கிளப் டீமுக்கும் பார்த்தோம்னா மேட்ச் நடந்திருக்கு. இதுல ஐசிங்கரியை சேர்ந்த இப்போதைக்கு வருங்கால வேல்ஸ் நாட்டோட பிரின்சஸா ஆக போகிற பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் வரலாறுலேயே முதல்ல டக் அவுட் ஆனாரு. அந்த டக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா டக் அவுட்னு பெயர் வைக்கப்பட்டது. முன்னாடியும் பல பேர் ஆயிருப்பாங்க. ஆனா இவரோட டக் அவுட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு டக் அவுட்னு பெயரே வைக்கப்பட்டது. இந்த ஒரு சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 17 ஜூலை 1866 அந்த ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு எட்வர்ட் செவன் பார்த்தோம் அப்படின்னா பிளேயரா களமிறங்குறாரு. களமிறங்கினா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆகி வெளியே வந்திருக்காரு. இதை அப்போது லைவ் கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த அப்போது டுடேஸ் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இவரோட டக் அவுட்டை மறுநாள் பேப்பர்ல எவ்வாறு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, The prince had returned to the royal pavilion on duck egg அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால ஜீரோவை டக் எக்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஜீரோ பார்த்தோம் அப்படின்னா முட்டையோட வடிவமா இருக்கிறதுனால இதுக்கு இந்த ஒரு டேம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு டேம் இங்க மட்டும் தான் பயன்படுத்தப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் மாதிரியே இருக்கக்கூடிய பேஸ்பால்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளேயர் அவுட் ஆயிட்டு ஜீரோவுக்கு அவுட் ஆயிட்டு போயிருந்தாரு அப்படின்னா இந்த ஒரு டேமை பார்த்தோம் அப்படின்னா டக் எக்னு மென்ஷன் பண்ணுவாங்களாம். ஒருவேளை அதோட நீழ்ச்சியா கூட கிரிக்கெட்ல முதல் முறையா இந்த ஒரு டக் எக்ன்ற வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்கலாம். டக் எக் தான் காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்ற மாதிரி மாறி இருக்கு. சாரி, சின்ன திருத்தம். பேஸ்பால்ல வந்து டக்கு கிடையாது, கூஸ் ஏக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி டக்குக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்க போக டக்கையை பார்த்தோம் அப்படின்னா பல விதமா பிரிக்கப்படுது. ஒவ்வொரு மாதிரியான ஜீரோ அவுட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேர்ல சொல்லப்படுது. இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8-9 வெரைட்டி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனா என்ன சொல்லுவாங்க, பேட்ஸ்மேன் ரிட்டர்ன் டு தி கோல்டன் டக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது கோல்டன் டக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த டக் வெரைட்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு, சில்வரு, பிரான்ஸ், டைமண்டு, ராயல் டக்கு, பேரு, கிங் பேரு, டைட்டானியம் டக்குன்ற மாதிரி இவ்வளவு தூரம் வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் த டக்குக்கும் எப்படி அவுட் ஆன எந்த பேர் சொல்லுவாங்கன்றத பாத்திரலாம். நம்ம கோல்டன் டக்லயே போயிடலாம். கோல்டன் டக்னா என்ன அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் எந்த ஒரு ரன்னு எடுக்காம முதல் பால்லே அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு கோல்டன் டக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் முதல் பால்ல சர்வைவ் ஆகி 2வது பால்ல அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு சில்வர் டக்குன்னு சொல்லுவாங்க. வழியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் 2 பாலுமே சர்வைவ் ஆகி 3வது பால்ல அவுட் ஆனாரு அப்படின்னா அவருக்கு பிரான்ஸ் டக்குன்னு சொல்லுவாங்க. இதற்கப்புறமா
டைமண்ட் டக்குன்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பேட்ஸ்மேன் எந்தவித லீகல் டெலிவரியும் ஃபேஸ் பண்ணாம அவுட் ஆனாரு அப்படின்னா அவருக்கு டைமண்ட் எக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு பேட்ஸ்மேன் எந்த ஒரு லீகல் டெலிவரி இல்லாம அவுட் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் முதல்ல களம் இறங்கி நான் ஸ்ட்ரைக்கர்ல எண்ட்ல இருக்கும் போதே அவர் அவுட் ஆயிருந்தாரு, ரன் அவுட்டா மேன் கண்டோ, பேட்ஸ்மேன் அடிக்க போய் அந்த பால் பவுலரோட கையில பட்டு போல்ட் ஆகுதோ, இந்த மாதிரியான அவுட்டுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட் டக்குன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங்ல இருக்கும்போது அந்த பால் ஒய்டாவோ நோ பாலாவோ பேட்ஸ்மேனை பீட் பண்ணி அந்த பால்ல பேட்ஸ்மேன் அவுட் ஆனா கூட இந்த ஒரு டைமண்ட் டக்குக்குள்ள தான் வரும். இதே மாதிரி இன்னொன்னு டைட்டானியம் டக்குன்னு இருக்கு. இந்த டைட்டானியம் டக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டைட்டானியம் டக்குக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் தான். ஏன் அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023 வேர்ல்டு கப்ல பங்களாதேஷுக்கு எதிராக ஹெல்மெட்டோட ஸ்ட்ராப் அறுந்து போய் லேட்டா கிரீஸுக்கு வந்தனால பார்த்தோம் அப்படின்னா டைம் அவுட்ல அவுட் ஆகி போயிருந்தாரு. இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன் எதுல சொல்லுவாங்க அப்படின்னா டைட்டானியம் டக்குக்குள்ள கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறமா ராயல் டக்குன்னு ஒண்ணு இருக்கு. ராயல் டக்னா என்ன அப்படின்னா, ஒரு டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அது ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆனாரு அப்படின்னா அவருக்கு ராயல் டக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா லாஃபிங் டக்குன்னு இருக்கு. லாஃபிங் டக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீம் ஆடக்கூடிய இன்னிங்ஸோட கடைசி பால்ல ஒருத்தர் டக் அவுட் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு லாஃபிங் டக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா பேர் டக்குன்னு சொல்றாங்க. பேர் டக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அவுட் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்ல தான் வரும். 2 இன்னிங்ஸ்லயும் ஒரு பிளேயர் டக் அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா அது பேர் டக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிங் பேர் இருக்கு. கிங் பேர்னா என்ன அப்படின்னா, 2 இன்னிங்ஸ்லயுமே ஒரு பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா முதல் பால்லே அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா கிங் பேர் டக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பேட்டிங் ஹேட்ரிக்ன்ற மாதிரி இன்னொரு டக் அவுட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து 3 மேட்ச்ல முதல் பால்ல அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா அவருக்கு பேட்டிங் ஹேட்ரிக்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி டக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளியே பார்க்கதான் ஒரு உருவங்கள் உள்ள பல ரூபங்கள்ன்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம சொன்ன இதுல எத்தனை டக் அவுட் உங்களுக்கு தெரியும்? இப்படி எல்லாம் கூட டக் அவுட்டா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு காணொலியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை.